அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சக்திகளே. நிறைய 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 அம்மா கிட்ட அனுபவப்பட்டிருக்கேன். அப்ப அம்மா பார்க்க முடியும்னு நினைக்கும் போதுல என்ன பண்ணுவாங்க சக்தியிலே, அப்பெல்லாம் சக்தி ஒளி புக்கு வித்துட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போய் மனோன்மணிங்கிற சக்தி பாளையத்துக்குள்ளதான் ரவுண்ட் பண்ணி சுத்தி பணி செஞ்சுட்டே இருக்காங்க மனோன்மணிங்கிறவங்க. அவங்க புக்கு வித்துட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அம்மா வந்து 2 நாள் ஆயிடுச்சு, உங்களை பார்க்கவே முடியல குரம்மா, உங்க தரிசனம் எனக்கு கிடைக்கணும் குரம்மா அப்படின்பேன். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா சக்தியில போய் மனோன்மணி சக்தியை ரெஸ்ட் ரூம் மாத்தி விட்டுவாங்க. மாத்தி விட்டுட்டு திருப்பி வந்துருங்க ஆபீஸ்க்குன்னு என்ன உள்ள அனுப்புவாங்க சக்தியில. உள்ள போய் அவங்களை அனுப்பிச்சு விடுவேன். அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த டைமிங்க. கரெக்டா வருவாங்க சக்திகளே குரம்மா. நிறைய எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சனே காட்சி கொடுக்குறீங்க. அந்த டயத்துக்கு கரெக்டா அனுப்புவாங்க சக்தியில. அதுதாங்க சக்தியில. அதே மாதிரி அம்மா சாயந்தரம் அந்த 4 மணி வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா, அந்த டயத்துல ஏதாவது நோட்டு கணக்கெல்லாம் உள்ள கொடுத்து விட்டு அந்த ஆன்மீக மண்டபத்துக்குள்ள ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடுக்க போவேன். கரெக்டா அம்மா வராங்க அம்மா வராங்க ஓடி போய் வண்டி போட்டுருவேன். அந்த வீட்டுக்கு போற போதும் போய் அந்த ஓடி போய் வண்டி போட்டுருவேன். எப்பவெல்லாம் அம்மாவை பார்க்க முடியலையோ, பார்க்க முடியலையே நினைப்பனோ அப்படி இப்படியே அம்மா நான் மனசுல நினைக்கும் போதெல்லாம் அதையெல்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றி நிறைய அற்புதங்கள் சக்திகளே. இப்ப வீடும் அப்படிதான். அம்மா நான் கூட எதுவுமே கேட்டதில்ல, என்னால வாடகை, கடை வாடகை, வீட்டு வாடகை எல்லாம் கரண்ட் பில்லு தண்ணி பில்லுன்னு 15,000த்துக்கு மேல வருதுமா. ஏதோ ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா ஏதோ இந்த வாடகை எல்லாம் இல்லாம இருப்பேன் இல்லாமா. எல்லாரும் சொன்னாங்க வீடு கட்ட அம்மா கிட்ட போய் அங்க செங்கல் வச்சு தீபம் போடு அப்படிலாம் சொன்னாங்க. நான் எல்லாம் எதுவும் கொள்ளணும், நீ இருக்கே இல்லம்மா, நீதான் என் கூடவே இருக்கீங்க, உங்க அருள் என் கூட இருக்கு, அதான உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு டைம் பாத பூஜைக்கு போகும்போது அம்மா ஆறுமுக சக்தி என்னாங்க, வாங்க கல்யாண சித்தி நாங்க 2 பேரும் இருக்கோம் வாங்க வாங்க அப்படின்னாங்க. அம்மாட்ட நான் வீடு கேட்டு அந்த மறுபணிக்கு சித்ரா பௌர்ணமி முன்ன ஒரு பணிக்கு போகும்போது போறேன் சக்தி. போனதே அம்மா இருந்துட்டு என்கிட்ட எப்பவுமே எதுவுமே பேச மாட்டாங்க, ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவாங்க, வந்துருவேன், நான் பார்த்துட்டு வந்துருவேன். அப்ப என்கிட்ட இப்படி இப்படி காட்டுறாங்க, இப்படி சூளம், இப்படி சூளம் இப்படி இப்படி காமிச்சிட்டு 4 பேரும் சூளத்துல உட்கார்ந்து சைகை பண்றாங்க. அப்ப வீர சார் சக்தி சொல்றாங்க, அம்மா அவங்கள சூளத்துல அம்மா 4 பேரையும் ஃபேமிலி உட்காந்து வேலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியில வந்ததையுமே சூளம்னா வேள்வினா என்னங்க சக்தி அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அப்ப அம்மா அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப பாக்கியம், எங்களுக்கெல்லாம் அம்மா சொல்ல மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கணும், ஆனா உங்களுக்கு சொல்லிட்டாங்க சூளத்துல அம்மா வெளியில உட்கார சொல்லி அப்படின்னா. என்னையும் சூளத்துல அம்மா உட்கார சொல்றாங்களே அப்படிங்கிறது ஒரு. அப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா, அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அம்மா வந்து என்ன 4 பேருனா அப்ப என் குடும்பத்துல 4 பேர் இருக்கோம், எங்களதான் அம்மா 4 பேரை குறை சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கு. முதல்ல அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா சொன்னதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க சத்தியில. இப்ப எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வேண்டான்ட்டேன், அம்மா சொன்ன வாக்க நம்ம செய்யணும் அப்படின்ட்டு 4 பேரும் வந்துட்டோம். உட்காந்து பூஜையை நல்லபடியா வேலி பண்ணிட்டோம். வேலி பண்ணிட்டு அந்த வேள்வி சாம்பலும் அந்த அதுல இருந்து 2 செங்கலை எடுத்துட்டு போய் வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க. சித்ரா பௌர்ணமி வேள்வியில் நம்மளுடைய வேண்டுதல் என்ன நம்ம அம்மா கிட்ட கேட்டோமோ அதுக்காக தான் நம்ம அம்மா வந்து அந்த சித்ரா பௌர்ணமியில வேள்வியில நம்மள வேள்வி பண்ண சொல்றாங்க. அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுங்கிறத நான் உணர்ந்தேன் சக்தி. அம்மா சொன்னத உணர்ந்தேன் சக்திகளே. அப்போ அந்த வேள்வி அந்த செங்கல் 2 செங்கல் எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு அதுக்கு விபூதி சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு நான் கும்பிட ஆரம்பிச்சேன் சக்திகளே. அப்ப கும்பிட ஆரம்பிச்சு ஒரு 3 மாதத்துல என்னோட கடைக்கு கூட்டுறவு பேங்க் மேனேஜர் அவங்க ஒய்ஃப்க்கு அவங்களாம் வந்து தைப்பாங்க அங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம். அப்ப அவர் சார் வந்து என்ன கேட்டாங்க, ஏமா உங்ககிட்ட ஏதாவது காலி இடம் இருக்கா, இந்த மாதிரி ஹவுசிங் லோன் வந்து தர்றோம், வீடு கட்ட லோன் தர்றோம், நீங்க வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கையில பணமே இல்ல, திடீர்னு வந்து வீடு கட்டுறீங்களான்னு மேனேஜர் வந்து கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் குருமாவை தான் பார்த்தேன். அம்மா இதெல்லாம் உங்களுடைய சித்தாடலாமா, நீங்க தான் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா, மேனேஜர் வந்து என் கடையை தேடி வர்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க தான் அனுப்பிச்சு விட்டீங்களாமா அப்படின்னு குருமா பார்த்து கேக்குறேன். அவரு உடனே சொல்றாரு, என்ன அந்த ஐயா போட்டோ பார்த்து என்னமோ கேட்டுக்கிறீங்க அப்படின்னு. சார் அவர் ஐயா இல்லைங்க, எங்க அம்மா ஆதிபராசக்தியோட அவதாரம், அது எங்களுடைய நம்பிக்கை, அது எங்களுக்கு சாமிங்க அம்மாங்க அப்படின்னு. சரிங்கம்மா சொல்லுங்க, 2 நாள் யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. என் கணவர் ஒருத்தங்க பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு பசங்க எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணோம், இவ்வளவு வாடகை கொடுக்கறதுக்கு போனை போட்டு கட்டுவோம் அப்படின்ட்டு. சரிங்க சாருன்னு சொல்லி போய் பேங்க்ல சொல்லிட்டோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிற ஒரு இமய போல சக்திகளே, மறு சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு நான் வரும்போது
கட்டடம் ஃபுல்லா முடிச்சு மேல காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சுங்க சக்திகளே. வீடு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க சக்திகளே. மறுசித்ரா பணிக்கு வரும்போது அப்ப நான் அம்மாவிடம் சின்னதாக வீடு கேட்டேன். அம்மா அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில் உட்கார வைத்து அம்மா எனக்கு வேள்வி பண்ண வச்சு அந்த செங்கல் வச்சு நான் பூஜை பண்ணினா கண்டிப்பாக மறு வருடம் சித்ரா பௌர்ணமிக்கு வீடு எனக்கு அமைத்து கொடுத்தார்கள் சக்திகளே அம்மா. அதனால நம்ம அம்மா நமக்கு ஒவ்வொன்றும் தன் பிள்ளைகளுக்கு எப்ப என்ன செய்யணும், எப்ப என்ன பண்ணணும், எப்ப என்ன செய்யணும்னு பெத்த குழந்தைங்களுக்கு எப்படி எந்த ஸ்கூல்ல சேர்த்தனா நல்லா படிக்கும், இந்த இடத்துல காலேஜ் சேர்த்தனா நல்லா படிக்கும், நல்லா படிச்சு முடிச்சது இந்த இடத்துல வேலைக்கு அனுப்பலாம், ஒரு வரன் பார்க்கணுமா இந்த இடத்துக்கு கொடுத்தோம்னால எப்படி பெத்த குழந்தைகளுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்யறோமோ அது போல நம்மளுடைய பங்காரு தெய்வம் குரு அம்மா நம்மளுடன் தெய்வமாக இருந்து அதிக சக்தி இப்போ பேராற்றல் ஒளியுடன் நம்மளுடன் இருந்து கொண்டு நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் சக்திகளை. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சக்திகள், இன்னும் நிறைய அனுபவங்கள் என் கண் முன்னே நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க அம்மா. அதனால நான் அம்மாவை ஒவ்வொரு முறையும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் தெய்வமாக. முழுமையாக அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள் என்னிடத்திட்ட சக்திகளை. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அருமையான விளக்கம் சக்தி. பங்காரம்மாவே தெய்வம் என்பது 100% உண்மை சக்தி. பக்தி, தொண்டு, தியானம் இவற்றில் உங்களின் அனுபவங்களை அல்லது ஏதாவது அற்புதங்களை பற்றி சொல்ல முடியுமா சக்தி? சரி சரி. ஓம் சக்தி. அம்மா நமக்கு பக்தி, தொண்டு, தர்மம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அன்பு. ஃபர்ஸ்ட் அன்புதான். நம்ம அம்மா மேல எவ்வளவு பக்தியா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா இருக்கும். அன்புங்கிறது நம்ம குடும்பத்துல, நம்ம குழந்தைங்க கிட்ட, கணவர்கிட்ட, வீட்டுல குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும். பக்கத்து வீட்டுல, தெருவுல, அதாவது நம்ம வர சக்திய தொண்டு செய்ய வர சக்திங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும். அன்புதான் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சது அன்புதான் அம்மா சொன்னது. அதுக்கு அடுத்தது பக்தி. நம்ம எவ்வளவு அம்மா மேல பக்தியா இருக்கிறோமோ அந்த பக்திக்கு தகுந்த பலன் அம்மா கண்டிப்பா கை மேல தருவாங்க சக்திகளே. பக்தி தான் இன்னைக்கு எல்லாமே. நம்ம தீய வழியில போகாம, தீய எண்ணங்கள் உண்டாகாம இருக்கிறதுக்கு தான் அந்த பக்தி. அம்மா சொன்னது நமக்கு இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல செயல் நம்மிடம் இருந்து என்ன போகிறது அதுதான் திரும்ப கிடைக்கிறது. நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கிறது. ஒருத்தர் மேல ஒரு பொறாமப்படுறோம், ஒரு பொறாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொறாமைங்கிற தீ எல்லா இடமும் பத்திக்கும். பாருங்க, கவிதா சக்தி இப்படி சொன்னாங்க, அவங்க சரியில்லைப்பா, அவங்க குணம் சரியில்லை, அவங்க எண்ணம் சரியில்லை, அந்த நாம் சொல்லும் அந்த தீய சொல், பொறாமைகிற சொல், அந்த தீ பரவி நம்ம மேல கெட்ட பெயர் உண்டாக்கி விடும். அதனால நமக்கு அந்த பக்தி இருக்கும்போது, அந்த அன்பு இருக்கும்போது எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுவோம். அப்போ அந்த பக்தி அதிகமா இருக்கும்போது நம்ம அம்மாவை ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு நம்ம டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் மந்திரம் 108 படிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் மூல மந்திரமாவது சொல்லி நம்ம அம்மாவை வேண்டிட்டு இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல செயல், நல்ல சிந்தனை, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லதா சொல்றோம். ஒருத்தர் ஒரு கஷ்டம் அப்படின்னு பக்கத்து வீட்டுல சொன்னாலும் கவலைப்படாதீங்க, வாங்க எங்க அம்மா கிட்ட வாங்க, தனி விளக்கு போடுங்க, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற கண்டங்கள் நீங்கும் அப்படின்னு அந்த பக்தியை அவங்களுக்கு நம்ம சொல்றோம். அப்போ அந்த சக்திங்க பக்கத்துல இருக்கிறவங்க அம்மா கிட்ட கனி விளக்கு போட்டு வேண்டிக்கும் போது அம்மா அந்த கண்டங்களை நீக்கிறாங்க. அப்ப வார வாரம் அம்மா கிட்ட வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த பக்தி பெருகும். உலகம் எல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இது போல அம்மா சொன்னது போல நாம அம்மா உடைய சக்தி என்ன, நம்ம அம்மா மேல பக்தியா இருந்தோம் அப்படின்னா அம்மா நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அனைவருக்கும் சொல்லி அனைவரையும் கும்பிடவும் வைக்கணும். நாமளும் டெய்லி கும்பிடணும். அது பக்தி. அடுத்தது தொண்டு அப்படிங்கிறது நம்மனால முடிஞ்ச ஒரு உதவி. நம்ம கோயில்ல போய் மேல்மருவத்தூர்ல போய் எதை தொண்டு செய்யணும் அப்படியெல்லாம் இல்லைங்க சக்திகளே. நம்ம இப்ப ஸ்கூல் படிக்க போறீங்க, படிக்க போற இடத்துல கூட ஒரு ஒரு குழந்தை வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. அப்ப நீங்க அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டோ கிளாஸ்மேட் கூப்பிட்டு ஏன் பேர் சொல்லி கூட, ஏன் உன் முகமே சரியில்லை, ஏன் ஒரு மாதிரி அழுதமாவே இருக்க, இதுல டீச்சர் பாடம் நடத்தும் போது கூட நீ கவனிக்காம ஒரு மாதிரி அழுதுட்டே இருந்த, ஒரு மாதிரி ஏன் நல்லா இருக்க, ஏப்பா அப்படின்னு கேளுங்க, அன்பா கேளுங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க வீட்டுல நடந்தத சொல்லிட்டு அம்மா திட்டினாங்க, அப்பா திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அழுகும்போது அப்ப அந்த கிளாஸ்மேட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கவலைப்படாத,
நம்ம தாய் தந்தையர் எதுக்காக நம்மள திட்டுறாங்க, எதுக்காக நம்மள பேசுறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிதானே. அதனால நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வந்து பெரிய ஆளா வரணும், நல்லா காலேஜ் போகணும், நல்ல வேலைக்கு போகணும். அதுக்காக வீட்டுல அம்மா அப்பா சொல்லிப்படி கேட்கணும்னு சொல்லிதான் அம்மா அப்பா திட்டுவாங்க, பேசுவாங்க. அப்ப நீ வந்து அழக்கூடாது. சரிங்கம்மான்னு கேட்டுக்கோ, எதிர்த்து பேசாதே, சரிங்கப்பான்னு கேட்டுக்கோ. நீ அப்ப படிப்புல கவனம் செலுத்து, டெய்லி நீ அம்மாவை கும்பிடு, உன் மனசுக்கு திருப்திக்காக ஒரு மூல மந்திரத்தை சொல்லு, கும்பிட்டு வா, உனக்கு மனசு ஃப்ரீயா இருக்கும், நல்லா படிக்கலாம், அம்மா அப்பா சொல்லு. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கூட படிக்கிற கிளாஸ்மேட்டுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லும் போது இதுவும் ஒரு தொண்டு தர்மம். அம்மா சொல்றாங்க, ஒரு ஆத்மாவை ஒரு ஆத்மாவை சந்தோஷப்படுத்தினால் அதுவும் ஒரு தொண்டு, அதுவும் ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடி மூத்த 40 வருட 50 வருட சக்திகளுக்கு சொன்னதான் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்திலையும். அப்போ அந்த ஆத்மா என்ன ஆகும், அழுது கொண்டு குழம்பு கொண்டு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு சரியா பாடத்துல படிப்புல கவனத்தை செலுத்தாம இருக்கிற அந்த குழந்தை கிட்ட நீங்க அன்பாக பாசமாக இந்த மாதிரி எடுத்து சொல்லும் போது அந்த குழந்தையோட மனசு வந்து ஃப்ரீ ஆயிடும். அப்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்ப உங்க கூட சேர்ந்து ஃப்ரீயா பேசும் பழகும். இப்ப ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த பாடத்துல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடும். அது போல எந்த ஆத்மா மன கஷ்டத்துல இருக்கோ அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அவங்க சூழ்நிலைக்கு கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆறுதல் சொல்லும் இடமே தொண்டமும் தர்மம். பக்கத்துல இருக்க மன்றத்துக்கு போகும், ஒரு சின்ன குப்பையை கூட எடுத்து போடலாம், போட்டணும். அம்மா சொல்றாங்க ஒரு சின்ன குப்பையை எடுத்து குப்பைப்பெட்டியில போட்டா கூட அதுவும் ஒரு தொண்டுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஆத்மாக்களை திருப்திப்படுத்துறதும் ஒரு தொண்டு தர்மம். தியானம் தியானம் அம்மா எதுக்காக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சக்திகளே, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ஒரு 15 நிமிடமாவது, கடைசிக்கு ஒரு 5 நிமிடமாவது தியானம் இருக்க சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா நமக்காக, நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நம்ம காலையில எழுந்ததும் அது லேடிஸ் சரி பிள்ளைகளும் சரி பரபரன்னு ஏதாவது படிக்க, இது வீட்டு வேலை செய்ய, படிக்க போகணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும், வேலைக்கு கிளம்பணும், இந்த மாதிரியே நம்ம போயிட்டு இருக்கோம். போக ஒர்க் பண்ண வந்து மறுபடியும் வீட்டுல அடுத்தடுத்து வேலை, இந்த மாதிரியே இருக்கிறதுனாலதான் அம்மா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது மௌனத்தையும் தியானத்தையும் அம்மா கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க. அது போலவே நானும் வந்து சக்திகளை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு போது அமைதியா தியானம் இருப்பேன் சக்திகளே. அப்போ அந்த தியானத்துல அமைதியா மௌனமா இருக்கும்போது எனக்கு அந்த குரமா மட்டுமே அந்த ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, அம்மா அருள் கொடுத்துக்கிட்ட போகும்போது எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது மாதிரியே அந்த மாதிரி தோணும் சக்தி. இப்பவும் எனக்கு அந்த அதவன பத்ரகாளி கோயில் இருந்து அம்மா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அதேதான் தோணும் இந்த தியானத்துல. எந்த ஒரு இது தோணாதுங்க சக்திகளே. அது போலவே எனக்கு வந்து இப்போ 3 வருடங்களுக்கு முன்னாடி வலது கண்ணு குறையுதுன்னு சொல்லி ஆப்ஷன் சொல்லிட்டாங்க சக்திகளே. அப்போ சரி எது நடந்தாலும் நமக்கு நல்லதே, பையன் ஜாதகத்துல நமக்கு ஒரு கண்டம் இருக்கிறதுனால அம்மா பெருசா வரத இந்த மாதிரி பெருசா பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயும் போய் ஒரு பயம். ஏன்னா ஊசி போட மாட்டேன், மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், எதுனாலும் இந்த பாட்டி வைத்தியம் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆபரேஷன் அப்படிங்கும்போது கண்ணுல அப்படிங்கும்போது ரொம்ப பயமா இருந்தது. அங்கேயும் போய் இந்த கண்ணுல மருந்து ஊத்தி குறை வச்சுட்டாங்க. அப்போ கண் திறக்கக்கூடாது, அமைதியா மௌனமா அம்மாவைதான் வேண்டிட்டு தியானம் அப்படியே உட்கார்ந்து சக்தி தியானத்துல. அப்போ அம்மாதான் வந்தாங்க, சம்மந்த கலர் ஷால்வ போட்டிருந்தாங்க, தாமரை பூ போட்ட மாதிரி எம்ப்ராய்டிங்ல தியானத்திலேயே அம்மா வந்தாங்க. மகளே, அம்மா நான் இருக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணு முடிச்சு பார்க்க முடியல, ஆனா நிக்கிறாங்க அம்மா, எதிர்த்தாப்புலயே நிக்கிறாங்க, பக்கத்துலயே நிக்கிறாங்க. எனக்கு நல்லா உணர்றேன், அம்மா பக்கத்துல நிக்கிறத நல்லா உணர்றேன் நானு. ஏன்னா மேல அங்க ஆபரேஷன் கூட்டு போய் பக்கத்துல யாரும் இல்ல, யாரும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழே என் பையன் என் தங்கச்சி எல்லாரும் கீழே இருக்காங்க, என்னை மட்டும் மேல கூட்டு போனாங்க. என் பக்கத்துல யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், உன் கண்ணுல மருந்து ஊத்தும் போது யாரும் இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம தியானம் அம்மாவை நினைச்சிட்டு தியானம் பண்ணும்போது அம்மா வந்து பக்கத்துல நின்னுட்டு அப்படியே நிக்கிறாங்க சக்தி, தச்சுரூமா நிக்கிறாங்க சக்தி தியானத்துல. நல்ல ஞாபகத்துல இருக்கு. சமன் சால்வ எம்ப்ராய்டிங், ரெட் கலர்ல எம்ப்ராய்டிங் பூ போட்டது, தாமரை பூ போட்டது, அப்படி பூத்திருக்காங்க, அப்படி நிக்கிறாங்க. மகளே, அம்மா நான் இருக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு அந்த குரல், அம்மா பேசுற குரல். நான் வந்து அம்மா நான் பேசுனது இல்ல, அம்மாவை தெய்வமா தான் பாத்திருக்கேன். மத்தவங்க கிட்ட அம்மா பேசும்போது நான்
லைன்ல போகும்போது பாத்திருக்கேன் அம்மா பேசுறத, அந்த குரல். அதே மாதிரி அம்மா இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஆசி உரை பேசுவாங்க இல்லையா, என் தெய்வம் பேசுது என் தெய்வம் பேசுது அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் வேகமா போட்டு விட்டு ஸ்பீக்கர் போட்டு விட்டு துணி தச்சுட்டு இருக்கும்போது கேட்பேன், என் தெய்வம் பேசுது கேட்கணும் அப்படின்னு ரசிப்பேன். அம்மா ஆசி உரை சொல்றதெல்லாம் ரசிப்பேன். அப்ப அந்த குரல், அந்த ஆசிரியரை சொல்லும் போதெல்லாம் அந்த குரல் வந்து எனக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அம்மா குரல். அது போல அந்த தியானம், மௌனமா அப்படி வந்துட்டு தியானம் இருந்துட்டு அப்படியே அம்மா வேண்டிட்டு போது பக்கத்துல நிக்கிறாங்க. அம்மா நான் இருக்கிறேன் மகளே, கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியுமா நீங்க வருவீங்கன்னு தெரியும், வந்துட்டீங்களா அம்மா அப்படின்னு கேக்குறேன். ஆபரேஷன் தியேட்டர்ல உடனே படுக்க வைக்கிறாங்க. சக்தி பயம், ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேஷன், ஊசியே போடாதண்ணா, மாத்திரை மருந்து எடுத்துக்காதண்ணா, இப்படி பயம். போய் பாரு அம்மா, நான் தியானம் பண்ணும்போது நீ பக்கத்துல நின்னல்ல, இப்போ இங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வருவேல்லம்மா, இப்போ நான் கண்ணை மூடிக்கிறேன், கண்ணை மூடிட்டு படுக்க வச்சிருக்காங்க, இப்போ நான் தியானத்துல இருக்கேன், தியானத்துல இருந்தா நீ வருவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கண்ணை மூடிட்டு அவங்க எனக்கு கையை கட்டிட்டாங்க. இருந்தாலும் இப்படி இப்படிதான் படுத்திருக்கேங்க சக்தி, இப்படி கை வச்சுதான் சின்மத்தை கை வச்சு தியானம். அம்மா நான் இப்ப தியானம் இருக்கேன், வாமா, ஆபரேஷன் நீதான் வந்து பண்ணணும், எனக்கு எந்த வழியும் தெரியக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சக்திகளே தியானம் அப்படி படுத்துட்டே தியானம் படுத்துட்டே அப்படியே அம்மா நினைச்சிட்டே அப்படி பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு அந்த தியானம் அம்மா நினைக்கிறேன், அம்மா நீங்க வருவீன்னு தெரியும், வந்துட்டீங்களா அப்படிங்கிற, பக்கத்துல நிக்கிறாங்க. அம்மா வந்துட்டீங்களா தெரியுமா, நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க, வந்துட்டீங்க, பக்கத்துல மறுபடியும் நிக்கிறீங்க. அதே சால்வியோட அப்பவே அந்த இடத்துல பார்த்த உட்கார்ந்து தியானம் இருக்கும் போது வந்தாங்க, மறுபடியும் படுத்துட்டே படுக்க வச்சிருக்காங்க, தியானம் பண்றேன். அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. அம்மா நீங்க வந்துட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எனக்கு தெரியுமா நீங்க என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஒரு வலியோ தொந்தரவோ எதுவுமே இல்ல சக்தி. அந்த நர்ஸ் பொண்ணு வந்துட்டு இப்படி அந்த முகத்துல போட்டு எடுத்துட்டு, சக்தி கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு நர்ஸ். நான் வேப்பில போட்ட சவுப் செல்ல தான் கட்டியிருந்தேன், இவ்வளவு சவுப் செல்லையோட தான் வெளில போவேன், எதுனாலும் சவுப் செல்ல தான். அப்போ நான் அந்த பொண்ணுட்டு சொன்னேன், இந்த கண்ணு எங்க ஓம் சக்தி அம்மா கொடுத்த கண்ணு, அதனால அது நல்லா இருக்கும், எங்க எங்க அம்மா அருளால, எங்க அம்மா அருள கொடுத்த அந்த கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். உங்க ஓம் சக்தி புத்தராக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்ப போனாலும் ஓம் சக்தி சொல்லுவாங்க. அது போல அந்த தியானம்ங்கிறது வந்து அம்மா நமக்கு நம்மை நாமை நம்மளை உணர்ந்து கொள்வது. நிறைய டைம் நான் தியானம் இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை தவறுகள் இருந்தா அதை எனக்கு சுட்டி காட்டும். நம்ம யாரும் மனசை கஷ்டப்படுத்த கூடாது, நம்ம அம்மாவோட பிள்ளையா இருக்கோம், செவ்வானம் அணிஞ்சிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு தீய சக்தியை நம்ம வெளியேற்றணும். கோபம், மத்தவங்க மேல அந்த எரிஞ்சு விழுந்து பேசுறதும், மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறதும், அந்த மாதிரி ஒரு கோபம் இருக்கக்கூடாது. இயல்பாவே எனக்கு அதிகமா கோபம் வர சக்திகளா, ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தினால் பேச வேண்டியது வரும் இல்லைங்களா. அப்ப அந்த நேரத்துல அம்மா எனக்கு அந்த தியானம் இருக்கும்போது அந்த ஞாபகத்தை விட்டுவாங்க. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், யார் உன்னை மனச கஷ்டப்படுத்தினாலும், யார் உன்னை பேசினாலும் அந்த இடத்துல நீ அமைதியாக வந்துவிடு, அமைதியாக நின்று அம்மா ஓம் சக்தின்ட்டு என்னை நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்துரு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னது அந்த ஞாபகத்தை ஞாபகம் வச்சுட்டுதான் இப்ப வந்து அந்த அந்த மௌனமா அந்த தியானம் இருக்கும்போது நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல நீ வந்து பேசக்கூடாது, அவங்க பேசி நாமளும் எடுத்து பேசணும் அப்படின்னா அவங்க சாதாரண அவங்களுக்கும் நம்ம அம்மாவோட பிள்ளை செவ்வாட தொண்டருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம அம்மாவோட பிள்ளைங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத அம்மாவை உணர்த்தினாங்க. அந்த மௌனமா இருக்கும் போதும் அந்த தியானம் இருக்கும் போதும் அம்மாவுக்கு எனக்கு நிறைய உணர்த்திருக்காங்க. கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஆனா என்ன திட்டினவங்க எல்லாம் நான் அந்த இடத்துல என் மேல அம்மா எந்த தப்பு இல்லம்மா, வீணா வந்து சொல்றாங்க, பழி சொல்றாங்க, சரி நீ பாத்துக்கன்னு சொல்லியிருக்கல, நீ பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு ஒரு சுட்டு கடையோட நடந்து வந்துருவேன். அதுவே 2-3 மாதங்கள் கழித்து வந்து அந்த நபர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள். நான் தான் கணக்கு சரியாக பார்க்காமல் தவறு செய்து விட்டேன், பேசிட்டு உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அம்மா எனக்கு நடத்தியிருக்காங்க சக்தியிலா. அம்மா சொன்னது போல அந்த மௌனம், தியானம் இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நம்மளை நாமளே உணர்ந்து கொள்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை எல்லாம் மாத்திக் கொள்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம மாத்திக்கிறோம், இன்னும் பக்குவ நிலை அடையிறோம், இன்னும் அம்மா கிட்ட நம்ம நம்ம ரொம்ப பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். நம்மள நாம எவ்வளவு பக்குவப்படுத்தி, அம்மா சொன்ன மாதிரி தங்கத்தை
தட்டதான் தட்டி எடுக்கதான் தீல வாட்டி எடுக்க தங்கம் இன்னும் சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம அம்மா ஒவ்வொன்னுலயும் அம்மா சொல்ற ஒவ்வொன்னையும் நம்ம கேட்டு பங்காரம்மா வழியில நம்ம அவங்க சொல்ற உபதேசங்களுக்கு பெரிய அம்மா நமக்கு உணர்த்துற போது அதை நம்ம உணர்ந்து அதன் வழி நம்ம நடக்கும் போது இன்னும் நம்மால ஒரு பேரும் புகழும் ஆயு கவிதை சக்தியா இருந்து அவங்கள மாதிரிதான் இருக்கணும். நல்லா அன்பா இருக்காங்க, பாசமா இருக்காங்க, நல்ல பக்தியா இருக்காங்க, பவாடை தொண்டரவங்க, நல்ல அம்மா பத்தி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அம்மா நல்ல ஒரு பேரும் புகழுமா வச்சுட்டு இருக்காங்க. அதனால நிறைய உணர்ந்திருக்கேன் அந்த தியானத்துல சக்திகளை. தியானத்திலயும் அமைதியிலயும் நிறைய உணர்ந்திருக்கேன். அம்மா உணர்த்திருக்காங்க சக்திகளை. நீங்களும் தியானம் இருங்க. தியானம் இருந்தீங்கன்னா அம்மா உங்களை உணர்த்துவாங்க. அம்மா தியானத்துல வருவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லுவாங்க. அதன்படி நம்ம திருத்தி நம்ம நல்ல வழியில நல்ல பாதையில நம்மளை கொண்டு வந்துருவோம் சக்திகளை. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி, நீங்க சொன்ன விஷயங்கள் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப நன்றி சக்தி. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா சிறப்பா பங்காரம்மா நமக்கு கொடுத்த ஆன்மீகத்தை பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி சக்தி. நன்றிம்மா. சக்திகளே, நாமும் பங்காரம்மா சொன்ன வழி நடப்போம், வாழ்வில் ஏற்றம் பெறுவோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இமெயிலில் உங்கள் பெயர், திறன்பேசி எண்ணை பதிவிட்டு அனுப்புங்கள். தொண்டை தொடர்ந்து செய்வோம். ஓம் சக்தி.